ஒரு பொண்ணு ஆசையாக கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் ஆன லைஃப்பை வாழலாம்னு நினைக்கும் போது 2 மாதம் கூட அவங்களால வாழ முடியல. அவங்கள பயங்கரமாக கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதா இல்லை அவங்களே தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதா, இந்த ஒரு கேஸில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட பேர் விக்னேஷ். நீங்கள் பார்த்துருக்குது மிஸ்ட்ரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 2025 ஏப்ரல் 11 27 வயசான ரித்தன்யான்ற ஒரு பொண்ணு கவின்குமார்ன்ற ஒரு பையனை திருமணம் செய்கிறாங்க. பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் ரித்தன்யாவோட ஃபேமிலி கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறான்னா, கிட்டத்தட்ட 300,000 நகை போட்டோம், 70 லட்ச ரூபா பணம் கொடுத்தோம், ஒரு வோல்வோ காரும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ கொடுத்த கூட அந்த பொண்ணோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகலை. போலீஸோட கம்ப்ளைண்ட் படி கவினோட பேரண்ட்ஸ் அந்த பொண்ணு ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இன்னும் பணம் வேணும், இன்னும் கொடுங்க, நீங்கள் 500,000 போடுற, நீங்கள் 300 தான் போட்டீங்க, 200 கொடுங்க, பணம் 1 கோடி தரேன், நீங்கள் 75 லட்சம் தான் தரேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டைகளாகவே போயிட்டுருக்கு. இந்த பொண்ணும் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இந்த பொண்ணால் தான் அப்பா கிட்ட போய் கேட்கவும் முடியல. ஏன்னா இது ரொம்பவுமே அதிகமான ஒரு வரதட்சணை. இதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா டார்ச்சர் பண்ண முடியாதுன்னு வீட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற தான் ஹஸ்பண்டும் தான் மாமனாரும் சுத்தமாக நம்பலை. நீ எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தினமும் டார்ச்சர் பண்ணி சூசைட் பண்ணவும் வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி 7 வாய்ஸ் மெசேஜ் அவங்க அப்பாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்பா, எனக்கு எங்கள் வாழ்க்கையே பிடிக்கல, உங்களை கஷ்டப்படுறதுக்கும் பிடிக்கல, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த கேஸ் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் சிறை தண்டனையும் கொடுத்துட்றாங்க.